வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உள்ளாட்சிகளில் மாற்றுத்திறனாளிகளை நியமனம் செய்வது தொடர்பான விதிகள் உருவாக்கம். விண்ணப்பங்களை பரிசீலனை செய்ய மாவட்ட ஆட்சியர் தலைமையில் குழு அமைத்து தமிழக அரசு அறிவிப்பு. வால்பாறை தொகுதி காலியானதாக சட்டப்பேரவை செயலகம் அறிவிப்பு. அதிமுக எம்எல்ஏ அமுல் கந்தசாமி கடந்த 21ஆம் தேதி காலமானதை அடுத்து நடவடிக்கை. சிறுபான்மை கல்வி நிறுவனத்தில் உருதுபாட ஆசிரியர் நியமனத்தை எதிர்த்து மேல்முறையீடு செய்த வழக்கு. தமிழக அரசுக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. விசிக மற்றும் காங்கிரஸ் கட்சியினருக்கு ராமதாஸ் மீது திடீர் பாசம் ஏன்? என்றைக்கும் இல்லாமல் ராமதாஸை திருமாவளவன் தற்போது புகழ்ந்து பேசுவதன் காரணம் என்ன என்றும் அன்புமணி சரமாரி கேள்வி. திமுக தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிரி. தேர்தலில் திமுகவிற்கு எதிராக தேர்தலில் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்றும் கட்சியினருக்கு அன்புமணி வலியுறுத்தல். ராமதாஸ் சொல்லிதான் பாஜகவுடன் கூட்டணி வைத்தேன். அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என கூறியிருந்தால் மறுபேதும் சொல்லி இருக்க மாட்டேன் என்றும் அன்புமணி திட்டவட்டம். சென்னை அடுத்த சோழிங்கநல்லூரில் அன்புமணி தலைமையில் பாமகவின் சமூக ஊடக பேரவை கலந்தாய்வு கூட்டம். கூட்டத்தில் அன்புமணியின் மகள் சங்கமித்ரா பங்கேற்பு. பாட்டாளி மக்கள் கட்சியில் முழு அதிகாரம் எனக்குதான். பொதுக்குழு மற்றும் கட்சியை நடத்த தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் ஆகிய மூவருக்கு மட்டுமே அதிகாரம் இருப்பதாகவும் அன்புமணி திட்டவட்டம். கொள்ளையடிப்பவனுக்கும் கொலை செய்பவனுக்கும் பொறுப்பு வழங்குகிறார் மருத்துவர் ராமதாஸ். சென்னை சோழிங்கநல்லூர் பாமக சமூக ஊடக பிரிவு கூட்டத்தில் அன்புமணி பகிரங்க குற்றச்சாட்டு. நடிகர்கள் ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணாவும் மட்டும்தான் குற்றவாளிகளா? இவர்களை கைது செய்தால் தமிழகத்தில் போதைப் பொருள் பயன்பாடு நிறுத்தப்பட்டு விடுமா என்றும் சீமான் சரமாரி கேள்வி. ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி தொகுதியில் கூடுதல் கவனம் செலுத்தும் திமுக. மொடக்குறிச்சி தொகுதிக்கு மட்டும் 19 நிர்வாகிகளை அழைத்து முதலமைச்சர் தீவிர ஆலோசனை. சிறுவன் கடத்தல் வழக்கில் கைதாகிறாரா எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தி? அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து சட்ட நிபுணர்களுடன் சிபிசிஐடி போலீசார் தீவிர ஆலோசனை. எடப்பாடி பழனிசாமியுடன் புகைப்படம் எடுப்பவர்கள் குறித்து மாவட்ட செயலாளர்கள் கவனமாக இருக்க வேண்டும். குற்ற பின்னணி வழக்குகள் நிலுவையில் இருப்போர் யாரும் புகைப்படம் எடுத்துவிடக் கூடாது என அதிமுக தலைமை அறிவுறுத்தல். பெருமை மிக்க கழகத்தின் உடன்பிறப்பே வா, உன்னால் உருவாகும் ஓரணியில் தமிழ்நாடு. திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு. மதவாத பிரிவினைக்கு துணை போகும் துரோகிகளுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை. தமிழ்மொழி வளர்ச்சிக்கு நிதி வழங்காமல் மத்திய அரசு வஞ்சிப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாடல். தமிழகத்தில் தினசரி பாலியல் வன்கொடுமை நடப்பதுதான் ஆன்மீக அரசியலா? தமிழகத்தில் ஆன்மீக ஆட்சி நடப்பதாக பேசிய குன்றக்குடி தருமபுரம் ஆதீனங்களுக்கு கேள்வி. பெட்டிஷன் கொடுக்க போனால் அவங்கள கால் வச்சு மேய்க்கிறாங்க.
இதுதான் ஆன்மீகங்கிற அரசியல் மாநாடு நான் அவர்களுக்கு கேட்குறேன். அதுக்கப்புறம் பாலியல் பலாத்காரம் பண்ணி பெற்றோர்களுக்கு போய் கொடுக்க போனால் அவங்க மேலேயே கேஸ் போடுறாங்க. இதுதான் குடமுழுக்கையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவிலில் அமைச்சர்கள் சேகர் பாபு, அனிதா ராதாகிருஷ்ணன் ஆய்வு. 90% மேற்பட்ட குடமுழுக்கு பணிகள் நிறைவு பெற்றுள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. ஜூலை 4ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கள்ளக்குறிச்சியில் சாலையில் சென்று கொண்டிருந்த டாரஸ் லாரி திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு. பொதுமக்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்ததால் பெரிய அளவிலான விபத்து தவிர்ப்பு. தமிழகத்தில் 1185 கோடியில் மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டத்திற்கு உலக வங்கி அனுமதி. 6 லட்சம் மகளிருக்கு திறன் பயிற்சி மற்றும் 18,000 மகளிருக்கு சுயதொழில் தொடங்குவதற்கான பல்வேறு உதவிகள் வழங்க திட்டம். சென்னை ஐஐடியில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரம். சம்பவம் குறித்து தமிழ்நாடு டிஜிபிக்கு தேசிய மகளிர் ஆணையம் கடிதம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 440 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் 71,440 ரூபாய்க்கு விற்பனை. தொடர் கனமழை காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 117 அடியாக உயர்வு. அணையில் இருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு வினாடிக்கு 22,500 கன அடி தண்ணீர் வெளியேற்றம். கன்னியாகுமரி மாவட்டம் இரவிபுதூர் கடை பகுதியில் வாட்ஸ்அப் குழு அமைத்து போதைப் பொருட்கள் விற்பனை. 4 பேரை கைது செய்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. தூத்துக்குடியில் இருந்து ஃபைபர் படகில் இலங்கைக்கு கடத்த முயன்ற 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2 டன் பீடி இலைகள் பறிமுதல். தப்பியோடிய கடத்தல் கும்பல் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. குற்றால மெயினருவியில் பெண்கள் குளிக்கும் பகுதியில் விழுந்த ராட்சத உடும்பு. பெண்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடியதால் பரபரப்பு. திருக்கோவிலூர் அருகே தனியார் நிதி நிறுவன பெண் ஊழியர் மீது சரமாரி தாக்குதல். கடன் தொகையை வசூலிக்க சென்ற போது வாடிக்கையாளர் அட்டூழியம். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை நகராட்சி பெண் ஆணையர் திடீர் பணியிடை நீக்கம். இன்று ஓய்வு பெற இருந்த நிலையில் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல். நாமக்கல் அரசு மருத்துவமனை வளாகத்தில் தூய்மை பணியாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் தர்ணா. நேர கட்டுப்பாடு என்ற காரணத்தை கூறி தாங்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டதாக கூறி முழக்கம். ஈரோடு திம்பம் மலைப்பாதையில் வலம் வந்த சிறுத்தையால் பரபரப்பு. சாலையின் குறுக்கே ஓடியதால் வாகன ஓட்டிகள் அச்சம். கொடைக்கானலில் யானைகள் நடமாட்டம் இல்லாததால் அதிகளவில் குவிந்த சுற்றுலா பயணிகள். குணா குகை, பைன் மரக்காடுகள் உள்ளிட்ட பகுதிகளை உற்சாகத்துடன் கண்டு ரசித்த மக்கள். புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் கோவில் ரத யாத்திரை திருவிழா 2வது நாளாக கோலாகலம். லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை இழுத்து வழிபாடு.